அல்ல சொல்லுவோமா? நம்மளோட வாழ்க்கையில் இயேசு இருந்துட்டா போதுமா? இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்துடுவாங்க. இயேசு நமக்கு இருந்துட்டா யார் இருந்துட்டா போதும்? இயேசு இருந்துட்டா போதும். இயேசு தான் நமக்கு எல்லாம் செய்கிறோம். நம்ம போகிறதெல்லாம் இயேசு தான் வருவார். நம்ம படுக்கிறதெல்லாம் இயேசு தான் இருப்பார். மனுஷன்லாம் மறந்துடுவாங்க. ஒரு போராட்டம் வந்தால் நம்ம பார்த்து மறந்துடுவான். உபத்திரம் வந்தால் மறந்துடுவான். ஆனால் தேவன் நம்ம கரத்தை பிடிச்சவர், முடிவு பறிந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்ல சொல்லுமா? கரங்களை போய் தலையிலே சொல்லுமா? அவன் சாதாரண தேவனாய் வணங்கலை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை ஆராதிக்கிறோம். அல்ல சொல்லுமா? எப்படியாப்பட்டவர் ஆராதிக்கிறீங்க? கரங்களை தட்டுவோமா? நேற்றும் இன்று என்று மாறாத தேவனை ஆராதிக்கிறோம். பயப்பட தேவையில்லை. உன் பலத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ கேட்ட காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்றார். அடுத்த வாரம் சாட்சியாக நிற்க போற. கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்துகிறார். உன்னை சாட்சியாக நிறுத்துகிறார். எத்தனை பேர் தெரியல? கர்த்தருடைய பார்வைக்கு விலையேறப்பட்டவனா இருக்கிற, விலையேறப்பட்டவனா இருக்கிற கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். ஆமென். முடியாததை முடித்து வைக்க போகிறார். நான் வர செய்தி அங்கங்கே கொடுத்துட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே சபை கர்த்தருடைய கிருபையினால் நடக்கிறது, கர்த்தருடைய தயவில் நடக்கிறது. இப்படி போய்ட்டு அங்கே போய்ட்டு இப்படி வர்றதுனால கொஞ்சம் டைம் எனக்கு ஆயிடுச்சு. செய்தி என்ன இந்த வாரம் எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கல நான் அது இதுவில். சரி அடுத்த வாரம் தான் இருக்குன்னு வச்சுக்கினேன். வந்து உக்காந்தோன்னு செய்தி நீதாம்பான்னு சொன்னார். சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம புறக்கணிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் நம்மோட கூட பேசுவாராக. நம்மோட கூட பேசுவாராக. யார் பேச போகிறாரு? ஆவியானவர் பேச போகிறார். ஆவியானவர் எப்படியாப்பட்டவங்க? பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். குற்றம் செஞ்சா குற்றம் செஞ்சுட்டே அது பாவம்னு சொல்லி என்ன பண்ணார்? உணர்த்துகிற தேவன் தான் நம்ம ஆவியானவர். சாதாரண அல்ல. அவன் போகும்போதெல்லாம் நமக்கு பயத்தை கொடுப்பார். மகனே எனக்கு பயந்து நட. நீ என்ன சொல்கிறாரு? என் மகளே எனக்கு பயந்து நட. சில பேர் பார்ப்பாங்க, சர்ச்சையை விட்டுட்டு போயிட்டா பிற்பாடு நான் தான் அதில் சொல்லுவோமா? சர்ச்சையை விட்டுட்டு போயிட்டா நம்ம சாஸ்திரியை நம்ம காட்டிடலாம் அதில் சொல்லுவோமா? சர்ச்சில் தான் நம்ம பார்க்கறதுக்கு அப்படி பக்தி வைராக்கியம். வெளியே போயிட்டா நான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா? நான் டிவி சினிமா படம் பார்க்கறது என்ன பார்க்குறாரா? நான் சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன்? நான் சினிமா படம் பார்த்தேன் என்ன பார்க்குறாரா? இல்லை யாருன்னா பார்க்குறாங்களா? சொல்லுங்களேன், சொல்லுமா. யாருன்னா பார்க்குறாங்களா? என்ன நினைக்கலாம்? ஒருவர் உன்னை இணையம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்ல சொல்லுமா? ஒரு உன்னை இணையம் ஒவ்வொரு நாளும் கண் நோக்கி நிற்கிறான். மறைக்க முடியாது. அவருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை மறைக்க முடியாது. பெந்தகோஸ்து நாள் வந்தது. அந்த நாளிலே எல்லாரும் தன் காணாட்சிகளை எத்தனை வந்து அப்போஸ்தலரோட பாதத்தில் போட்டாங்க. 2 பேரும் மட்டும் மறைச்சி வச்சாங்க. ஆவியானவர் விட்டாரா? விடல. அதான் சொல்லுமா? கை கொடுத்து பேச. ஆவியானவர் விட மாட்டாருமா? ஆவியானவர் விட மாட்டார். நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க. ஆவியானவர் கரங்களை கொடுங்களேன். கரங்க இல்லையா? ஆவியானவரே விட மாட்டாரு. அதை சொல்லுமா? நான் என்ன மறைச்சிடலாம்? பாஸ்டர் எல்லாரும் நம்ம மறைச்சிடலாம். ஆனால் ஆவியானவரை மறைக்க மாட்ட முடியாது. அல்ல சொல்லுமா? கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கையாக வாழணும். சர்ச்சையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு வாழ்க்கை இல்லை. சர்ச்சையை விட்டுட்டு போயிட்டு ஒரு வாழ்க்கை இல்லை. சர்ச்சைக்குள்ளே இருந்தால் ஒரு வாழ்க்கை இல்லை. சர்ச்சையை விட்டுட்டு போனாலும் நான் என் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்வேன். அல்ல சொல்லுமா? அதான் தேவனுடைய ஆவியானவன் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன். அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? அநேகருக்கு சொல்கிற வார்த்தை, நீ அபிஷேகம் பெற்றுக்குமா. நான் சொன்னா நீ அபிஷேகத்தை பெரு.
அபிஷேகம் இருந்தால் பாவத்தை குறித்து கர்த்தர் நம்மோட பேசுவார். அல்லேலூயா சொல்லுமா? அபிஷேகம் இருந்தா பாவத்தை நீதியை குறித்து கர்த்தர் நம்மோட பேசுவார். அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா காலம் கூடியதாக இருக்குது. இன்னைக்கு தேசத்தில் என்னென்ன சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா? பேப்பரில் கேள்விப்பட்டீங்க. ஒரு பொண்ணை வெட்டி துண்டு துண்டாக வெட்டுற அளவுக்கு அந்த எலும்பெல்லாம் ஊச்சி அப்படியே அந்த சூட்கேஸில் தூக்கின்னு வந்து அப்படியே கொண்டு வந்து போட்டான். சைக்கோ மாதிரி பண்ணிட்டான். அப்படியெல்லாம் இன்னைக்கு கொடூரம் நடக்கிறது. நீயே நானே வீழ்ச்சிருக்கலைன்னா தேசம் பாயாதான் போகும். அல்லையா சொல்லுமா? நீயே நானே வீழ்த்திருந்து ஜெபிக்கலைன்னா தேசம் பாயாதான் போகும். அல்லையா சொல்லுமா? இன்னும் என்ன பண்ணும்? ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலை விட்டுருந்தீன்னா, மாயாஜலமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருந்தீன்னா கர்த்தர் உன்னையும் பார்க்கிறார். இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு வச்சினா கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான பாத்திரம். வாய்ந்தா கர்த்தர் நம்மோட பேசினா இதை விடுன்னு சொன்னா விட்டுரு, இதை செய்யாதன்னா விட்டுரு. கர்த்தர் எச்சரிக்கிறாரா? ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கிறாரா? தீர்மானம் எடு. விட்டுறாண்டவரை விட்டுறாண்டவரை. அதுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிற ஒரு ரட்சிப்பு. நம்ம தீர்மானத்தை என்ன பண்ணோம்? விட பார்க்கணும். அதே சொல்லுவோமா? எடுத்து வாசிங்க, நாம் கலந்து போவோம். எபேசியர் 4 4 பிசாசுக்கு இடங்களோ எபேசியர்ப்பா பிசாசுக்கு இடங்களோ அது இருக்கு. 20 ம் 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 செய்து அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா பிசாசுக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கக்கூடாது? ஒருத்தரை பார்த்து பிசாசுக்கு இடம் கொடுத்தா, கொஞ்சம் இடம் கொடுத்தா நிறைய பிடிச்சிடுவோம். பிசாசு எப்படின்னா திருடுவோம், கொல்லவும், அழிக்கும் வரான். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அதை சொல்லுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு கொடுத்தா உன் வாழ்க்கை சீரழிஞ்சிடும். சின்ன காரியம் தான், சின்ன காரியம் தானே. அவனுக்கு நீ இடம் கொடுத்தினா புள்ள ஆளுக செய்வான். அல்ல சொல்லுமா? எப்படி? சின்ன காரியம் தானே, இதை தேவன் பார்த்துக்க மாட்டார். ஆனால் ஒருத்தன் பார்த்துன்னுக்கிறான் பிசாசு. நீ இடம் கொடுத்தினா புள்ள உன் லேண்டை அவன் அபகரிச்சிக்குவான். அல்ல சொல்லுமா? அல்ல சொல்லுமா? நீ இடம் கொடுத்தினா பிசாசு உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்? பெரிய மாற்றுதலை, அழிவை உண்டாக்கிவிடுவான் பிசாசு. அதான் இங்கே பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்கூடாது. பிசாசை பார்த்து நம்ம அதட்டணும். அப்போ என்ன பண்ணோம்? சின்ன சின்ன காரியத்தில் தான் நம்ம தவறுறோம். தேவன் என்ன பண்ணாரு? ஒருவரோடு அன்பாயிருன்றாரு. ஆனால் சில பேர் சண்டை போட்டுட்டா அவங்க முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன். அவங்கள பார்த்தா மூஞ்சிய 10 அடி தொழு திருப்பிக்கிறது. அதில் சொல்லுமா? எவ்வளோ தொழுவு? 10 அடி அப்படி திரும்பின்னு போகிறது. பார்த்தாங்களும் சோத்திரம் கிடையாது. சோத்தாலும் சோத்திரம் இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? இதற்குள்ளே பிசாசு பூந்துடுவான். இந்த சின்ன காரியம் தான் இது. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆண்டவர் சொல்ல அன்பே பிரதானதுன்றாரு. அன்பு, நீ அன்பு தேவனிடத்தில் அன்பு காட்டுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணும்? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எல்லா இடத்துல நம்ம அன்பு காட்டுறவர்களாக வாழணும். நம்ம அன்பு எப்படின்னா தேவன் பார்த்து பிரிய பண்ணுது பிள்ளை. அழகு சொல்லுவோமா? அழகு சொல்லுவோமா? ஆண்டவர் தாவீதிடத்தில் சவுலை ஒப்பு கொடுக்கிறார். யார் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு? தாவீதிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா சவுல் தாவீதை சாகடிக்கும்படி திட்டம் போட்டவன். எங்கேயாவது மாட்டினானா அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லி காடு மலையெல்லாம் அவனை தேட ஆரம்பித்தான். யார்? சவுல். ஆனாலும் கூட
ஒன்றும் அவனை பண்ண முடியல. கடைசியில் தாவீதிடத்தில் சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஒப்பு கொடுத்து கூட தாவீது என்ன பண்ணாரு? அபிஷேகப்பட்ட மேலே நான் கையை போட மாட்டேன்னு சொன்னான். அல்ல சொல்லுவோமா? அல்ல சொல்லுமா? அவன் அன்பு என்ன பண்ணோம்? சபையில் வந்துட்டான், அதான் சோத்திரையா சோத்திரையா ஐயா சோத்திரையா நான் எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கிறேன், இங்கே தான் விசாரிப்பு. வெளியே போயிட்டா யாரையும் கண்டுக்கிறதில்ல. அல்ல சொல்லுமா? அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவங்களுடைய வைராக்கியம் இன்றைக்கு கிடையாது அநேகருக்கு. அன்றைக்கு ஒருத்தங்களை பார்த்தாலும் அங்கே வரும், ஐயா சோத்திரையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சோத்திரம் சொல்கிறதுக்கு ஸ்டைல் ஆயிடுச்சு. அது ஸ்டைலு, அது ஒரு ஸ்டைலு. அது என்ன பண்ணுறாங்க? சோத்திரம் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டைலு. அதில் கொஞ்சம் கூச்சப்படுது, அப்படியா சோத்திரம் சொல்லணும் உங்களுக்கு அப்படி சொல்லி சில பேர் இது பண்ணுது. இது சோத்திரம் சொன்னால் உன் போத்திரெல்லாம் மாறும். அல்லே சொல்லுமா? வேறு இடத்துல என்ன பண்ணுன்னா, பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாதுன்னா தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். தேவன் என்ன பண்ணுறாரு? அன்பாகவே இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? எப்படி இருக்கா தேவன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்தா பிசாசு ஃபுல்லாக நம்மளை ஆக்கிரமித்து நம்மளை என்ன பண்ணுறான்? பாவத்தில் தள்ளிடுவான். நிறைய எச்சரிப்பின் வார்த்தை அவன் சபையில் வருது. இனி அநேகர் என்ன பண்ணுறாங்க? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? சத்தியத்தை கேட்குறது தான் உண்டு, பிற்பாடு அதன்படி நடக்கிறது இல்லை. அல்ல சொல்லுவோம். பக்தி என்ன பண்ணாரு? இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரை. நீ என்ன எப்படி ஜெபிக்கணுன்னா, ஆண்டவரை நான் நம்மிடத்தில் கிட்டி சேரணும்ப்பா. அல்ல இல்லையா சொல்லுவோமா? அல்ல சொல்ல எப்படி கேட்கணும்? அப்பா இடத்துல ஜெபம் பண்ணும்போது நம்மிடத்தில் கிட்டி சேரணும் ஐயா, எனக்கு தயவு பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கணும். இன்றைக்கு அப்படி ஜெபிக்கிறது கிடையாது. அதுதான் சொல்கிறேனே, 2 சைடு இருந்தீங்கன்னா விதப்பாக இருந்தால் கர்த்தர் வாஞ்ச பண்ணி போட்டுருவார். அல்லையா சொல்லுமா? அல்லையா சொல்லுமா? கர்த்தருக்கு வாய்ந்தா, பிரியமாக வாய்ந்தாதான் கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொள்வார். அல்லையா சொல்லுமா? அல்லையா சொல்லுமா? யார் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொன்னால், முதல்ல பிசாசு வந்து யோபுவை சோதித்த போது, பிசாசு யோபுவை அவன் புடமிட்ட போது கூட யோபு என்ன பண்ணுற? கொஞ்சம் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்கல. அல்ல சொல்லுமா? கொஞ்சம் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்கல. தன் மனைவியே பிசாசா மாறிட்டான். என்ன சொல்ற? ஜீவனை விடு, இனி வாழ முடியாதுன்னு சொல்றான். என்ன? தேவனை தூசித்து ஜீவனை விடு, இனி அவ்வளோதான், நீ உன் மேட்டுக்கு உன்னுடைய ஸ்டாப்டர் குளோஸ்ன்னு சொல்றான். நன்மை பெற்ற கையில் தீமை பெறக்கூடாதான்னு சொன்னா. அல்லையா சொல்லுவோமா? அல்லையா சொல்லுமா? பிசாசுக்கு எப்படி எதிர்த்திருப்போம்னா, நம்ம விசுவாசம் பலனா இருந்துச்சுன்னா, எப்படி விசுவாசத்தில் பலன் இருந்துச்சுன்னா பிசாசு நம்மளை கண்டு ஓடிடுவான். விசுவாசம் வீக் ஆச்சுன்னா பிசாசு ஆளுகை செய்வான். அல்ல சொல்லுமா? அல்ல சொல்லுமா? பிசாசு எப்படின்னா, விசுவாசம் நம்ம வீக்காக பலன் இல்லாமல் அட்டு போயிடுச்சுன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? ஆளுகை செஞ்சிடுவான். விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தது. யோபுவை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது இருந்தது. அல்ல சொல்லுமா? அல்ல சொல்லுமா? யோபு தன் வாயில கூட கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசல. தன் சிநேகிதன் அவனை பார்த்து பகைக்கிறான். யோபு எப்படின்னா பகைக்கிறவன் என்ன பண்ணணும், இவன் என்ன செஞ்சானோ, அதனால தான் அந்த வியாதி இவனுக்கு வந்துச்சோ அப்படி சொல்லி அவன் சிநேகிதன் பகைக்கும் போது கூட, ஆனால் யோபு அவன் பகைக்கலை. ஆனால் கர்த்தருடைய கோபம் அவன் சிநேகிதன் மேலே இறங்கினது. அல்ல சொல்லுவோமா? அல்ல சொல்லுமா? அல்ல சொல்லுமா? ஏன்னா அவன் பிசாசு சோதிக்க போவது கூட பிசாசுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சோதம் கொமரா பட்டணம் அழுது. நான் சொல்கிறேன், நீ உலகத்தை நோக்கி பார்த்தினா நீ தேவனோட வாழ முடியாது. உலகத்துடைய ஆசை போசம், அந்த சிற்றின்பம், அந்த உலகத்தான் என்னென்ன காரியங்களை செய்கிறானோ அதை நீ செய்ய நினச்சினா நம்ம கர்த்தரோட வாழ முடியாது. அல்ல சொல்லுமா? அல்ல சொல்லுமா? அவன் எல்லாவற்றிலும் வெறுத்தவர்களாக இருந்தால் தான் வாழ முடியும். ஒரு நேரத்தில்
பவுடர் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். எப்படி? பவுடர் பூசாமல் வெளியே போக மாட்டேன். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமை காலம். வறுமை காலத்தில் பவுடர் இல்லைன்ட்டு நான் பண்ணுவேன். நம்ம அப்போல்லாம் விறகு பற்ற வைப்பாங்க. என்ன பற்ற வைப்பாங்க? விறகு பற்ற வச்சா சாம்பல் இருக்கும். அல்லையா சொல்லுவோமே, விறகு பற்ற வச்சுட்டு அது சாம்பல் இருக்கும். அந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணுவோம், யாருக்கு தெரியாத மாதிரி என்ன பண்ணுவோம், பவுடர் இருக்காது, அந்த சாம்பலை எடுத்து அப்படியே முகத்தில் பூசின்னு போவேன். ஏன்னா அது பவுடர் மாதிரி இருக்குமே, தெரியாது. அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. ஆண்டவர் ஒரு காரியத்தை வெறுக்க சொன்னார்னா வெறுத்துடு தேவப்பிள்ளைய. கர்த்தனோட பேசா, ஒரு காரியத்தை வெறுக்க சொல்றேன்னா எனக்கு இது இடலாம் இருக்கிறது, உன் நிமித்தம் அநேகர் இடலாம் அடிக்கிறாங்க, இதை விடு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுமா. இடர்ல அடைகிறாங்க உன்னை பார்த்து, நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இடர்ல. அவங்களே இப்படி இருக்காங்களே, நான் இருந்தா என்ன? அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்தவங்க ஒரு சாயலாக தான் இருக்கணும். அல்ல சொல்லுமா. கிறிஸ்தவங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடினா அது வேறு சாயல், சாத்தான் சாயல். கிறிஸ்தவங்க டிஸ்கோ மாரி முடி வெட்டிங்கன்னா சாத்தான் சாயல். என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு நான் சொல்லுவேன், சத்துருடைய தந்திரங்களை தரித்து கொண்டு அவன் செய்கிறான் என்று சொல்லி இதெல்லாம் தவறில்லை என்று சொன்னா தவறுதான். அன்றைக்கு எச்சரித்தார் எங்களோட ரபா ஷபாபா. அன்றைக்கு தேவன் என்னோட பேசினார், ஒரு நகை கூட போடக்கூடாதுன்னு சொன்னார். உண்மையாக சொல்கிறேன், ஒரு மோதிரம் போட்டால் அவ்வளோ பீத்திக்கும் அப்போ உலகத்தில். எப்படின்னா ரொம்ப ஸ்டைல் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப அதாவது எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஸ்டைல் சொல்லுறதுக்குள்ளே இவர் அடான்னு நடிப்பிக்கோ. அவ்வளோ ஸ்டைல் பண்ணின்னு வெளியே போவேன், கண்ணாடி மாட்டின்னு செம்ம ஸ்டைல் தான். அல்லேலூயா சொல்லுமா. இந்த எபினேசர் ஸ்டைலு என்றைக்கு ஸ்டைலு தான். அல்லேலூயா சொல்லுமா. அவர் எல்லாவற்றிலும் மாற்றினார். ஒரு மோதிரம் போட்டால் அந்த மோதிரத்தை எப்படி காட்டிக்குவேன், அப்படி காட்டி ஸ்டைலாக அப்படி உட்காந்து தீ சாப்பிட்றது அப்படி பார்க்கணுமே. அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்து என்னைக்கு வந்தாரோ அந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டோம். அதை போடுறதுக்கு பிடிக்கல, அதை போடுறதுக்கு பிடிக்கல. ஏன்? எங்களுக்கும் அநேக காரியங்களை செய்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்தா ஒரு மனுஷன் செய்ய மாட்டான். உன்னை பார்த்து ஒருத்தங்க இடர்ல அடையக்கூடாது, உன் நடக்கை பார்த்து ஒருத்தங்க இடர்ல அடையக்கூடாது. அது இடர்ல அடைஞ்சா என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தை ஆயத்தில் போட்டால் நலமாக இருக்குன்னு சொன்னான். அல்லே சொல்லுமா, அல்லே சொல்லுமா. உன்னை மாற்றிக்கின தேவப்பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நீ மாற்றிக்கணும், உன்னையே மாற்றிக்கணும். இன்றைக்கு கர்த்தரனோட பேசுகிறா. எது சீர் இல்லாத இருக்கிறதோ அதை சீர்படுத்திக்கோ. தேவ பிள்ளைங்க தேவ சாயலாக தான் இருக்கணும், பிசாசு சாயலாக இருக்கக்கூடாது. ஒரு பெரிய இது வந்துட்டால் உன் சாயலில் மாறிடக்கூடாது. நீ இருக்கிற சாயலோடு போ, உன் முகம் பிரகாசிக்கும். பார்க்குறவங்க ஒன்றை பார்த்து அழகாக இருப்பாங்க. சில பாருங்கள், ஒரு இதுக்கு சொல்ல யாரும் கோவித்து கொள்ளக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கூட நகைனா கூட அந்த உமா கோல்டுனா கூட வாரி வாரி மாட்டின்னு போயிடும். அதே சொல்லுவோமா, அதே சொல்லுவோமா, வாரி 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 மாட்டிடுவாங்க. ஏன்னா என்னை பார்க்கணுமே ஜனங்க, எல்லாரோட கண்ணி ஆமேலே வரணுமே, ஸ்டைலை கண்டு வரணுமே. அல்ல, அதுக்கு உன்னை உருவாக்கலமா, உன்னை பரிசுத்தமாய் உருவாக்கினார். அல்ல சொல்லுமா. உன் நகையை பார்த்து பிசாசு பார்த்து உனக்கு தந்திரம் பண்ணுறான்னா அப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேணாம், நான் அதை வெறுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. கிறிஸ்து உள்ளவர்கள் என்ன பண்ணோமா, ஆமாண்ணா சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். முன்ன எப்படி இருந்தால் நம்மனா அந்தகாரமாக இருந்தோம். முன்ன எப்படி இருந்தால் நம்ம அந்தகாரத்தில் லோகாதிபதியில் ஆண்டு கொண்டு இருந்தால் நம்ம அந்தகாரமாக இருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கு. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. முன்னே நம்ம அந்தகாரமாக இருந்தோம். அவட விலையேறப்பட்ட ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக வச்சிருக்கார். இன்னைக்கு அநேகர் அதை நிதானிக்கிறது கிடையாது. தேவ பிள்ளையே, கர்த்தனோட பேசுகிறா.
தேவரே ஆமன். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா விசுவாச பலனாக நிற்கும், முடிவு பறிந்து நிற்கும், அவர் வருகை வரைக்க நிற்கும். விசுவாசம் பலனாக இருக்குன்னு சொன்னால் நீ தேவனோட வாழ்க்கையில் தான் உன் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில் தான் உன் விசுவாசம் பலனடையும். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. சோதம் கொமரா பட்டணம் அழுது லோத்து இந்த தேசத்தில் இருக்காத, கிளம்பு. என்ன சொல்கிறாரு? இந்த தேசத்தை விட்டு கிளம்புப்பா. ஒரே பரிசுத்தவான் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரை ஆண்டவர் கரங்களை கொடுத்து இந்த இடத்த விட்டு இந்த சமபூமியில் இருக்காத, இதை நான் அழிக்க போகிறேன், இந்த தேசம் பாழாய் போயிடுச்சு, இதை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவரை எடுத்துன்னு போய் வேறு அவர் இடத்துல போய் விட்டுறான். ஆண்டவர் விட்டுறாரு. ஆனால் அவளோட மனைவியோ உலக இச்சையினாலே, உலகத்துடைய மாழையினாலே அவள் சிக்குண்டு திரிந்தாள். அவ்வளோ கூட ஆனால் இங்கே நிற்காதீங்க, லோத்து நிமித்தம் தான் குடும்பத்தையே அப்படியே விரட்டுறாரு. போங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் போயிட்டார். இவ பின்னிட்டு பார்க்குறா, விட்டு வந்துட்டேனே. அதான் எப்படி இருந்தோம்? முன்னே இருந்த செய்கை இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் பாதையில் அடி எடுத்து வைக்க முடியாது. முன்னே இருந்த வாழ்க்கை மேஜிக்கெல்லாம் மாறி தான் ஆகணும். உலகத்தில் வாழ்ந்து குளித்து எடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துவ வந்துச்சுன்னா மாறி தான் ஆகணும். அதே மாயையில் வாழ்ந்துருந்தா விதப்பாக இருந்தால் வாஞ்ச பண்ணி போடுவார். அதே மாயையை வாழ்ந்திருந்தா யார் இருந்தாலும் சரி, பேசுகிற எண்ணெயிலிருந்து சரி, விதப்பாக இருந்தால் வாஞ்ச பண்ணுவா. கர்த்தர் என்ன பார்க்குறாள் சொல்லு. கர்த்தர் என்ன பார்க்குறா? என் நடக்கைகளை கர்த்தர் பார்க்குறா, என் செய்கைகளை கர்த்தர் பார்க்குறா. கர்த்தரோட வாழணும். அதான் சொல்கிறேனே, அன்றைக்கு இருந்த இந்த வைராக்கியம் இன்றைக்கு கிடையாது. இந்த செல்ஃபோன் எடுத்தால் நிறைய பாவமான காரியம். எப்படி தான் அரசாங்கம் அதை வெளியிடலான்னு தெரியல. வாலிப பிள்ளைங்களாம் கெட்டு போகணும் பொழுது, வாலிப பிள்ளைங்களாம் கெட்டு போவோம். அசிங்கமான அதில் விசாசு வாங்கணுங்க, அப்படி போட்டுக்கிறாங்க. ஒரு திரும்ப ஏதோ ஒன்று வந்துச்சு, உடனே அதை கட் பண்ணிட்டேன். எனக்கு அதே பயம் வந்துச்சு. ஐயோ, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த பயம் இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை. நீ யார்? கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட நீ. பிசாசுடைய பிள்ளைல நம்ம கர்த்தருடைய பிள்ளை. அதான் நான் பவுல் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. லோத்துடைய மனைவி பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. விசுவாசம் தலைந்து போனது. கர்த்தர் இதை காட்டில் எனக்கு மேன்மையை தருவார், நான் அந்த தேசத்தை விட்டு போன்னு சொல்கிறாரு. நானும் ஓடினு சொல்லி நினச்சிருந்தா ஜீவன் தப்பித்து கலந்து போயிருக்கலாம். கர்த்தர் கிருபையாக காத்திருப்பார். அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. இப்படி தான் நாம் கர்த்தருக்குள்ள வாழணும். இன்னும் உலகத்தையே கூடிய வச்சுக்கினேன் நீ வாழ்ந்தினா அவனை பார்த்து கிறிஸ்தவம் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா சர்ச்சைக்கு போயிட்டு வராங்க, பிற்பாடு வந்து வேறு மாதிரியாக மாறிக்கிறாங்க. பாருப்பா, அங்கே பாருப்பா, சர்ச்சைக்கு போயிட்டு வந்தாங்க, இவங்க பாருப்பா எப்படி இருக்கிறாங்க. சொல்லக்கூடாது பிள்ளையே. அல்லையா சொல்லுவோம்மா, அல்லையா சொல்லுவோம்மா. அவன் என்ன பண்ண, ராஜாவுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டவங்க. நம்ம ஒருத்தர் நம்ம பார்த்து சொல்லக்கூடாது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லணும். அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. அன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம். அன்றைக்கி வந்து ஒரு செய்தி ஒன்று பவுல் பிரதர் கொடுத்தார். இன்றைக்கி பவுடர் போட்டுக்காங்க, மேக்கப் பண்ணிக்காங்க, அது பண்ணிக்க, இது பண்ணுங்க. வசனத்தில் இருக்குது. அதுக்கு என்ன தெரியுமா? துர்கந்தத்தை முகத்தில் பூசிக்கின்றார், அசுத்தத்தை முகத்தில் பூசி வசனத்தை எடுத்து காட்டினார். அன்றைக்கு விட்டோம். இதோ ஒரு பாவமா, கர்த்தருக்கு விரோதமா, நான் இதை விட ஆரம்பிக்கிறேன். நான் கர்த்தருக்கு இதை பிரிய இல்லாமல் தூக்கி போட ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லி அன்னைக்கு தூக்கி போட்டுட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய தயவுல வாங்கின்னு வரும். அல்லையில சொல்லுவோமா, அல்லையில சொல்லுமா. அந்த வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்தால் தான் பாவம் செய்ய முடியாது. வைராக்கியம் இல்லைன்னா ஏதோ கிறிஸ்துக்குள்ளே வந்தோம், வந்ததை தின்னோம், விதி வந்தால் போனோம், செத்தோம் அப்படின்ற வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்குள்ளே வாயிறேன்னு சொன்னால் நான் எப்படி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ஞ்சா போதும், நம்ம வாங்கிடுவோம் கர்த்தரோடு. அல்லையில சொல்லுமா, அல்லையில சொல்லுமா, அல்லையில சொல்லுமா.
நாம் அவருக்குள்ளே வாயிரம் சொன்னால் ஏதோ வந்தோமா போனோமா வாழ்க்கையில் கிறிஸ்துக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை தான் ஒன்றும் மட்டும் இல்லை, உன் சன்னதி மேலே சந்தானத்தின் மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டுருவா. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய சாதி ஆக்குவேன்னு சொன்னார். சொன்னார், உடனே செஞ்சார் ஆண்டவர். சொல்லுங்களேன், சொல்லிட்டாருமா ஆண்டவர். ஆபிரகாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். செஞ்சார் ஆண்டவர். உடனே செஞ்சாரா? உடனே செய்யல. பல உபத்திரம், பல நிந்தைகள். அதான் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வைப்பார். விசுவாசம் பலனாச்சுன்னா ஒரு சோதனை வரும். அதை நீ ஜெயிச்சிட்டே வச்சுக்க, நீ அசைக்கப்பட்டு போக மாட்டே. விசுவாச பக்கமாகவே ஒரு பலவீனத்தை கர்த்தர் வைப்பார். இதில் எப்படி இருக்கிற, இது எப்படி நீ ஸ்ட்ராங்காக இருக்கிற, எப்படி வாயிற, அதை கர்த்தர் பார்ப்பார். அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. அலையிலையா சொல்லுமா, அலைய சொல்லுமா. விடிவு பறிந்த நிலத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படும். முடிவு பறந்து மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை அந்த விசுவாசம்தான் அந்த நாட்களில் பலனான் இருக்கும். அலைய சொல்லுமா. ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நிறைய போராட்டம், நிறைய நிந்த, நிறைய அவமானம், நிறைய பாடுகள் இல்லாமல் மரா பாடுகள். அல்ல சொல்லுமா. பிள்ளை பாக்கியம் ஒரு சைடு, எத்தனையோ பாடுகள். ஆனால் கர்த்தர் என்னடா நம்மளை போதும் சொல்லிட்டாரு, நம்ம இப்படி பாடுபடுறோமேன்னு கூட ஆபிரகாம் நினைக்கல. அல்ல சொல்லுமா. இன்றைக்கு கூட வேதம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். நமக்கு அல்ல சொல்லுமா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவர் விசுவாசமாக இருந்தார். அவங்க பிள்ளைங்கள்லாம் இடம் கொள்ளாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்ல சொல்லுமா. ஆபிரகாம் சன்னதியை பெருக வைப்பேன்னு சொன்னார், பெருக வச்சார். ஒரு காரியம் சொல்லுன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் அவிசுவாசமாக ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை கண்டா பிடிக்காதுன்னு. நான் நிறைய பேர் போய்ட்டு சில நேரங்களில் அவிசுவாசமாக வார்த்தை பேசுவேன். அந்த வார்த்தை பேசாத, கர்த்தர் செய்வான்னு சொல்லு. அந்த வார்த்தை பேசாது. அது கர்த்தருக்கு நம்ம துரோகம் பண்ணுறது போல். கர்த்தர் செய்வான்னு செய்ய மாட்டான்னு அது என்ன இப்படி இருக்க அப்படி இருக்கலாம் சொல்லவே கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தர் எதையும் தருவார்னு நினைக்கணும். அழைச்சாரு. நிறைய பாடுகள், நிந்தைகள். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு காலம் வந்தது. கர்த்தர் ஆபிரகாமை இடங்கொள்ளாத ஆசை, பூமி தாங்களே ஆசீர்வாதத்தை. அல்ல சொல்லுமா. பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு போராட்டத்தில் வாழ்ந்த மனுஷன் கடைசியில் பூமி தாங்க முடியல. கர்த்தர் நடத்துவார்மா. போராட்டம் வந்துன்னு இருக்குதா, நீ தான் ஜெயிக்க போகிற. அல்ல போராட்டம் வந்திருக்குதா, நீ என்னால தான் ஜெயிக்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், மறித்து போயிருந்தேன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் நான் ஒரு 6-7 மாதத்துக்கு ஆயிருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பொல்லாங்கான விபத்து எனக்கு நேரிட்டது. கர்த்தர் என்னோடு இருந்தார். அல்ல சொல்லுமா. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருந்தார். அந்த விபத்தில் பொழிச்சதை குறித்து நானே ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் காத்தா. அவர் பையன் பார்த்து சொன்னால், அவர் சரியா அவர் ஏந்திருப்பாரான்னு நினச்சி கூட பார்க்கலாம். டக்குன்னு ஏந்திட்டுறாரு. அவர் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல மண்டியில் அப்படின்னு. நான் போனோம், ஸ்கேன் எடுத்தோம். கர்த்தர் ஒரு சேதம் இல்லை, கர்த்தர் கிருபையாக காத்தா. அல்ல சொல்லுமா. கர்த்தர் உன்னோட கூட இருந்தா, நீ நான் தான் சொல்றேன், உன்னோட கூட கர்த்தர் இருந்துட்டா அசைக்கப்பட்டு போக மாட்டேன். உன் விசுவாசம் பலனா இருக்கணும். அதுக்கு நான் சொன்னோம், விசுவாசம் பிணக்கப்பட்டு போகக்கூடாது. விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எது வந்தாலும் அதை மேற்கொள்கிற விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம் ஆமாம் நிறைய போராட்டத்தாலும் போய் இதுக்கு பிறகு எங்கன்னு கர்த்தர் செய்வார். என்னம்மா தூங்குறியா? இதுக்கு பிறகு என்ன கர்த்தர் எனக்கு செய்வார்? அது சொன்ன எப்போ பாரு ஒரு சோகமுகத்தோடு பார்க்குறோம்ப்பா அவங்கள. கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக மாடுச்சு. ஆனால் சிரிச்சாதான் கலைஞ்சமாக்குறேன். சிரிச்சாதான் கலைஞ்சமாக்குறாங்க சுகுலாமா. ஆனால் எப்போ பாரு பாதான் ஏதோ திங்க் பண்ணுறாங்க. தேவன் உன்னோட இருந்தாருன்னா நீ திங்க் பண்ண தேவையில்ல. புரியுதா?
கர்த்தர் உடைய எல்லா காரியத்தை கர்த்தருக்குள்ளே வந்தால் மன மகிழ்ச்சியாக வாங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் போராட்டம் தான் இருக்கும். நீ மன மகிழ்ச்சியாக தான் போராட்டம் ஓடிடும். நீ இல்லைன்னா அப்படியே சோக முகத்தோடு வந்து உக்காஞ்சினா இன்னும் பிசாசு தான் பக்கத்தில் உக்காஞ்சிக்கும். புரியுதா? சோகமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்க. சில பேர் பாரு ஐயோ அப்பாப்பான அந்த சகோதரி சிரிச்சின்னு இருக்குதுப்பா, அந்த சகோதரியை பார்க்கும்போது உண்மையாக அந்த தேவனுடைய தயவு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சிலர் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாக என்னத்த பறி குத்த மாரி. கர்த்தருக்குள்ளே வந்துட்டா நீ சந்தோஷமாக இருமா. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவா, உன் களஞ்சியங்களை ஆசீர்வா. இல்லையா உன் வீடை தேடி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. கர்த்தர் என்ன பண்ணது? இல்லாததை இருக்கிறவனமாக்குறது. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. அப்படிதான் யோபுக்கு செய்தா. எல்லாமே இழந்து போச்சு, டோட்டலி க்ளோஸ். இனி வாழ்க்கை நமக்கு அவ்வளோதான், வாழ்ந்து வேஸ்ட்டுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் நினைக்கல. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் சொன்னார். அல்ல சொல்லுமா, என்னை கொண்டு போடட்டுமே, நான் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறேன். அதை சொல்லுமா. அதான் சொல்கிறேன், அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு நாள் அசைக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. என்ன சொல்கிறார் அப்பா? உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு. ஏன்னா கிறிஸ்துவ அவ்வளோ பாடுபட்டார். என்ன பண்ணா? அந்த மரத்துக்கே அத்தனை பாடுனா நீ நானா ஏமாத்திரம். அல்ல சொல்லுமா, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள் நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்கிறார். அல்ல சொல்லுவா, திடன்கொள்னா விசுவாசத்தை பிடிச்சிக்கோ. விசுவாச பக்கமாக ஒரு கேடகத்தை உனக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு வருகிற பொல்லாங்க தடுக்கும்படி. அது என்ன கேளுங்கன்னா உன் ஜப வாழ்க்கை தான். விசுவாசம் பலனடையினா உன் ஜபம் பலனாக இருந்துச்சுன்னா உன் விசுவாசம் பலனடையும். அல்ல சொல்லுமா. அவர் போய் மனம் கசந்து அழுது ஜபிச்சா. முதல்ல ஜபம் பண்ணா, ஜபம் பலனாக இருந்தபடியா விசுவாசம் பலனாக மாறிச்சு. பிற்பாடு அன்னாள் துக்கமுகமாக இல்லை. எப்படி இல்லை? அன்னாள் துக்கமுகமாக இல்லை. என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னார். அலையில சொல்லுமா. தேவ பிரசனை இருக்குது. அலையில சொல்லுங்க. கர்த்தர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் பரீட்சைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்காருன்னு. போராட்டம் வருதா பயந்து போவாத. எதுவுமே எனக்கு யார் சப்போர்ட் இல்லையா ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்குள்ள தனிமையாக தான் போனான். ஒரே தனிமையான கர்த்தர் கொண்டு போனார். யார் சப்போர்ட் ஆபிரகாமுக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரே டோட்டலாக சொல்லிட்டாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் சொந்தங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போப்பான்னு சொல்லிட்டார். ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். நீ நினைக்கிற நான் ஒரே மனிதன் நினைக்காத. கர்த்தர் உனக்குள்ள ஆயிரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய சேனை உனக்கு முன்பாக வச்சிருக்கா. எனக்கும் என்ன பண்ண ஆண்டவர் ஒரு பெரிய சேனை வச்சிருக்கா. நாம் நினைக்கிறோம் எதே இல்லைன்னு. நீ போகும்போதெல்லாம் ஒரு பெரிய சேனை நீ நான் போகும்போது கர்த்தர் வைத்திருக்கிறா. அல்ல சொல்லுமா. அப்போ என்ன பண்ணும்? நம்ம விசுவாசம் பலனாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேனே, உலகத்தை இச்சிக்க ஆரம்பிச்சிட்டோமா விசுவாசம் பலனற்று போயிடும். என்ன சொல்லுமா, உலகத்துக்குள்ளே வாழாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்ல தான் முடியும், உங்களை அவங்க பார்க்க முடியாது. உங்களுக்காக சொல்ல முடியும், ஜெபிக்க முடியும். நடக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இதை கர்த்தர் தான் பார்க்குறாரு. உன் நடத்தையை கர்த்தர் தான் பார்க்குறாரு. உன் நடத்தை என் நடத்தை யார் பார்க்குறாரு? அப்பா பார்க்குறாரு. நான் பள்ளி அறையில் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க. எங்கே இருக்காரு? எங்கே நினைக்கிற உன் அந்தரங்கமான காரியங்கள் யாரும் பார்க்கலன்னு நினைக்காதியா. யார் இருந்தாலும் சரி, வழிகளிலே போகும்போது எப்படி வாழ்கிறேன்னு என்னை யாரும் பார்க்கலன்னு சொல்லி ஐ ஆம் ஃப்ரீ மேன் அப்படின்னு சொல்லி கடந்து போக நினச்சினா உன்னை ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கிறார், ஒருத்தர் நோட்டம் எடுக்கிறார். அறிந்து கொள். அவ்வளோ போகும்போது நான் வேலைக்கு ரொம்ப லாங்கில் தான் போகிறேன். வண்டியில் சோழிநல்லூர் போகிறேன்.
நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த பழத்தில் இந்த வண்டியை ஓட்டின்னு சொல்லி வரையப்பா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவர் பாடலை பாடினே போவேன், ஆண்டவர் பாடலை பாடினே போவேன். டிராஃபிக்கில் என்ன அடுத்தவன் என்னை பார்ப்பான், என் வாயை பார்ப்பான், பாட்டு பாடுது, ஆண்டவரை பற்றி பாடுவேன். இன்னும் ரட்சிப்புக்கு தான் இந்த பாட்டை பாடுவான் அவன் கேட்கணுன்னு சொல்லி இந்த பாடலை பாடினே போவேன். கர்த்தர் நம்மோடு இருப்பா. அதுதான் சொல்கிறேனே, என்னை காண்கிற தேவனாக இருக்க நம்ம ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாம் என்ன பண்ணோம், தன்னை வளைத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் நினைக்கிற யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செய்யாத, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அந்த ரங்கத்தில் இருக்கிற காரியங்களை வெளியரங்கமாய் கொண்டு வர தேவன் தான் நம்ம தேவன். அல்ல சொல்லுவோமா, கர்த்தருக்கு அர்ப்பணித்து பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீ பரிசுத்தமாக இருந்தினா கர்த்தர் உன் மேலே பிரியம் வைப்பார். யார் ஆண்டவர் நிமித்துவார் சொன்னால், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அல்ல சொல்லுவோமா, அல்ல சொல்லுமா, தேவனுக்கு பயந்த பாத்திரத்தை கர்த்தர் உருவாக்குவார். அதையே சொல்லுவோமா, ஆண்டவன் நல்லவர். அதான் சொல்கிறேனே, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா விசுவாசம் திவாலாகிடும், விசுவாசம் திவாலாகிடும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதுந்தா உன் விசுவாசம் பெரிதாக இருக்கும். எதை கேட்குறியோ அதை பெற்றுக்கொள். நான் சொல்கிறேன், நீ சேலஞ்ச் பண்ணி நீ போ, கர்த்தரும் காரியங்களை வாழ்க்கை பண்ணுவா. விசுவாசமாக போ. நடக்க முடியாத காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்வா. ஒரு தீர்மானத்தோட போ. சபையிலிருந்து இந்த வார்த்தை கேட்டு தீர்மானமாக போகிறேன், கர்த்தர் எனக்கு செய்ய போகிற அதிசயத்துக்காக நன்றின்னு சொல்லிட்டு போ. கர்த்தர் காரியங்களை வாழ்க்கை பண்ணுவா. அல்லே சொல்லுமா, அல்லே சொல்லுமா, நம் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். அல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அர்ப்பணிப்பு வர வர பாவங்கள் நம்ம மாறே வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாத பாவமும் செய்யாத பாரினில் ஜீவித்திட, பாவம் அறியாமல் பாவமும் செய்யாம் பாரினில் ஜீவித்திட, பரிசுத்தர் உம்மை போ ஜீவித்திட, பரிசுத்த உம்மை போ ஜீவித்திட, பலனதை தாரு. உழைந்து பாடுமா, கர்த்தர் பார்க்கிறார். பலனதை தாரு மயா, பலனதை ஆறு மயா. இயேசுவே உம்மை போ ஆக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரமென்று உலகினில் வாழ்ந்திட உலகத்தை ஜெயித்தின்றே. உலகினில் வாழ்ந்திட உலகத்தை என்று நின்று, உம்மை போல் நானும் தியாகம் செய்ய, உம்மை போல் நானும் தியாகம் செய்ய, பலனதை தாரு உம்மையா. ஓ வாலிப மகளே, கர்த்தருக்கு நீ பிரியமா வாழ்க்கையை மாற்ற மகளா, வாலிப சகோதரனே, ஆமென். பலனதை தாரு உம்மையா. இயேசுவே உம்மை போ ஆரே வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போ ஆரே வாஞ்சிக்குதே என் உள்ளம். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த பாடலை பாடும்போது உண்மையாகவே கண்ணீரை
தண்ணீராக எனக்கு ஊற்றும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவ்வளோ மகா பரிசுத்தர். அவரை போல நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி தான் ஆகணும். கிறிஸ்துடையவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தான் ஆகணும். கர்த்தர் தான் அவனை நேசிக்கிறான். உலகத்தில் கர்த்தர் தான் எதிர்பார்க்குறான். எதையா கொடுப்பா என்று கர்த்தர் எதிர்பார்க்கல. உன்னை கர்த்தருக்கு தகன பலியாய் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் ஆளுகை செய்வார். கர்த்தர் ஆளுகை செய்வார். உன்னை தகன பலியா ஒப்பு கொடு. ஜெபிக்கலையா? தவறிட்ட ஆண்டவரே என்ன சொல்லணும்? தவறிட்டான்ப்பா என்ன சொல்லணும்? ஜெபிக்க தவறிட்டேன்ப்பா, இமீடியேட்டில் ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். தவறு பண்ணுறியா? ஆண்டவரே தவறு, இந்த சின்ன தவறு பண்ணிட்டேன், இனி இதை நான் செய்ய மாட்டேன், இந்த மீறுதலை விட்டுறேன். அறிக்கையிடுத பிள்ளைய, அறிக்கையிட்டினா நம்மளோட அடிச்சுவர்களை பின்பற்ற முடியும். நாம் பலவீனமான மனுஷங்க தான், யாரும் பரிசுத்தவான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை நம்ம அற்று போனவங்க. நம் பாவத்திலே பிறந்த என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நானும் துர்க்குணத்தில் உருவானன்னு சொல்கிறான். எப்படி உருவானோ? பாவத்தில் தான் வந்தோம். பாவத்தில் கர்ப்பம் தரிக்கணும் அல்லது துர்குணத்தில் உருவானேன்னு சொல்கிறான். அல்லே சொல்லுமா, அல்லே சொல்லுமா. நம்ம அழகான தேவன் நம்ம பரிசுத்தப்படுத்தும்படி வராரு. ஒப்புக்கொடி. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடு, என்னை மாற்றிக்கொள்றாண்டவரை. மறைமுகமாக ஏதாவது காரியங்களை செய்வதுண்டால், யாருக்காவது பொல்லாங்கு செய்வதுண்டால் என்னை நான் மாற்றிக்கிறேன்ப்பா. கோல் சொல்வதில் நான் மாற்றிக்கிறேன், களவு செய்வதில் நான் மாற்றிக்கிறேன், பொல்லாங்க இச்சைகளுக்கு என்ன மாற்றிக்கிறேன், அவமானப்படுத்துகிற பாவங்களுக்கு என்ன மாற்றிக்கிறேன், நிந்தையான வழிகளை நான் மாற்றிக்கிறேன். என் வழிகளில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க, நான் தொடர்ந்து அந்த ஸ்டெப்பை அந்த பாவங்களை செஞ்சுன்னு இருக்கிறேன், அதை நான் மாற்றிக்கிறேன்னுவரே. நீ என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேட்டுப்பா. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறார். கர்த்தர் அலங்கத்தை கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் வைப்பார். பிள்ளைய கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தினா உன் விசுவாசம் ஒரு காலம் அசையாது. அல்லேலூயா சொல்லுமா. கடைசி காலங்களிலே எப்படியாப்பட்ட சம்பவம்லாம் நடக்குன்னு தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் மனுஷன் சாப்பிடுவான். பஞ்சம், கொள்ளை நோய்கள், பலவிதமான உபத்திரம்லாம் வரும். அப்போ எது ஸ்ட்ராங்காக இருந்தால் நிற்க முடியும்? விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிற்க முடியும். விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுத்தா நிச்சயமாக நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. பவுல் பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் முடிக்கிறேன், டைம் அதிகமாக எடுத்துன்னு போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:7 எடுத்து வாசிப்போம். முடித்தேன். எதை காத்துக்கினா? விசுவாசத்தை காத்துக்கினா சாத்தான் நெருங்க முடியாது. அல்ல சொல்லுமா. அதான் சொன்னேன், இந்த வசனத்தை நான் ஏன் எடுத்துன்னு வந்தேன், நாளை கோர்வையா பிசாசுக்கு இடம் கொடுக்கான்னு சொன்னால், பிசாசுக்கு இடம் கொடுத்தா விசுவாசத்தை காத்துக்க முடியாது. பவுல் அவரும் ஒரு மனுஷன் தானே, சொல்ல முடியுமாம்மா? நல்ல போராட்டத்தை போராடினேன். அழுகா சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன். இந்த வார்த்தை எங்கே சொல்கிறேன்னா, பவுலை சிறை சேதம் பண்ணும்போது தீமோத்தேயுவை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறார். இது சாதாரண நேரத்தில் பவுல் சொல்ல, தன் மரணம் அந்த அருவாளை எடுத்து அவன் கைட்டை கட் பண்ணும்போது தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இனி எனக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொன்னான். ஒரு சைடு மரணம் வச்சு அறக்குறாங்க பவுலை. தீமோத்தேயுவை பார்த்து சொல்ல முடியுமா விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுமா. சொல்ல முடியுமா? நீ என்னால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. நல்ல போராட்டத்தை பண்ண மரணம் சாகடிக்க பவுல ரத்த சாட்சியா கொள்கிறாங்க. இப்போ தீமோத்தேயுவை பார்த்து அப்போ கூட என்ன பண்ணுறாரு, வார்த்தை ரீச் பண்ணுறாரு. நல்ல போராட்டத்தை பண்ண, நீயும் அந்த போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. இது மரணங்க, ரத்த சாட்சிங்க. அன்றைக்கு இருந்த அந்த அப்போஸ்தல வழியாக்கி இன்றைக்கு கிடையாது.
இது சாதாரணமாக ஏதோ ஒரு மேஜிக்கு சொன்ன வார்த்தை கிடையாது. அவர் வேறு இடத்துல பார்த்து சொன்னது கிடையாது. அவரை ரம்ப வச்சு அறுக்கும் போது அந்த சொல்கிற வார்த்தை தான் இது. அவரை கைத்தை அப்படியே கைத்தை துண்டாக வெட்டினா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அர்த்தம் என்ன ஆகும், அப்படியே அந்த சதை அந்த இதுவால் நரம்புகள்லாம் அப்படியே கட்டாகும். துடிச்சு சாகிற மரணம் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதில் சொல்ல நல்லா யோசித்து பாருங்கள். உனக்கும் நமக்கும் எப்படி இருக்கணும்? அந்த விசுவாசம் பலனாக இருக்கணும். அதில் சொல்லுமா நல்ல போராட்டத்தை போடணும். நிறைய அவமானம் பவுலுக்கு, நிறைய அவமானம். நிறைய இடங்களில் போய் நாயை போல் ஈத்துன்னு போவாங்க பவுலை. எப்படி நாயை போல் தரன்னு போய் செத்துட்டான் தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. ஏஞ்சி போவார். அதில் சொல்லுமா விசுவாச பலன் தான் அசைக்கப்பட முடியாது. அவன் சொல்கிறான், யோவானில் சொல்கிறார், யோவானை பத்மத்தியில் போட்டு அவரை கொப்பரையில் போடுறான், கவுத்து போடுறான்னு. அப்போ அவன் நல்லா நல்லா குதிக்குது, இன்னும் திருப்பி போடுறான். அதை சொல்லுவோமா. ஆனாலும் கூட அந்த ரத்தச்சாட்சி பாருங்கள் எப்படி தேவனுக்குள்ளே வைராக்கியம் ஆயிரன்னு சொன்னான், பாவம் நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான். நீ கர்த்தருக்குள்ளே வாய்கிற வாழ்க்கை தான். நான் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, யாருமே பார்க்கல, கர்த்தர் உன்னை பார்க்குறா. உன் அந்தகரங்களை கர்த்தர் பார்க்குறா. உன் நடக்கைகளை கர்த்தர் பார்க்குறா. உன்னை கரத்தை பார்த்து கர்த்தர் பார்க்குறா. நான் பார்க்கல, யாரும் பார்க்கல. இந்த இடத்துல நினைக்காத, கர்த்தர் உன்னை பார்க்குறா. மாற்றிக்கோ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. தேவனிடத்தில் அதிகமாக நெருங்குங்க. உண்மையாக சொல்வேன், தேவனிடத்தில் நெருங்கும் போது பல தீர்க்க தரிசனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் பலமாக அக்கினி அப்படியே உள்ளாவதே என் சரீரத்தில் பார்த்துருங்க. நீங்கள் நல்லா உட்காந்து பாருங்கள். மணிக்கணக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள். மணிக்கணக்கு நேரத்தை கொடுக்க. வீணா ஊர் நாய் ஆட்சின்னு உட்காந்துருக்காத. வீணா ஊர் நாயை அடிக்கக்கூடாது. கர்த்தருக்கு அது ஊர் நாய் பேசினா தான் நேரம் போயிடும். கர்த்தரோட சமூகத்தை உட்காந்தா மன மகிழ்ச்சி உண்டாகும். நமக்கு விரோதமாக என்ற ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நேரம் கிடைக்கும்போது இந்த வயது சென்றவங்களாம் என்ன வேதத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க, தேச மீட்புக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அதுமாரி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும்போது கர்த்தரோட போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை பிடிச்சிங்க. சபைக்கு வந்துட்டு ஒரு மாழியான வாழ்க்கை, வெளியே போனால் ஒரு மாழியான வாழ்க்கை, சபைக்கு வந்துட்டு ஒரு நன்மையாக காண்பிச்சுட்டு வெளியே போனால் மாயான வாழ்க்கையை கர்த்தர் பிரியப்பட மாட்டார். என்ன பண்ணாரு? கர்த்தர் பிரியப்பட மாட்டார். இவரெல்லாம் என்ன பண்ணுறாரு? வெதப்பான பாத்திரம் சொல்லுவார். கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி தீர்மானத்தோடு போ. கர்த்தர் உன்னை தொட்டு இருக்கிறார். கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். நிறைய வசனம் இருக்குது. கர்த்தர் நம்மோட பேசுவாராக. ஆனால் நேரம் இல்லை. கர்த்தர் நம்மோட கூட நேரம் கழிச்சா இந்த வசனத்தை வச்சு நான் பல கோணங்களை கர்த்தர் கொண்டு போவாராக. எப்படி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வழிகள்லாம் எப்படி இருந்தாங்க. சில பேர் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வெளிப்படையாக காண்பிப்பா. அப்போது இது கர்த்தர் என்னோட பேசுவாராக. இன்றைக்கி கூட கர்த்தர் நாம் சொத்துரும். அந்த செய்தி வேறு இடத்துல அப்படி செய்தி வேறு செய்தி கொடுத்துருந்து அதே செய்தி எங்கள் கொடுக்க இது இல்லை. நான் பார்த்தேன், என்ன ஆண்டவரேன்னு யோசித்தேன். கர்த்தர் சொன்னார், என்னோட விசுவாசத்தை பேசு மகனே, விசுவாசத்தை பேசு, அந்த கோர்வையை வச்சு பேசு அப்படின்னு சொன்னார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாருக்கா. நன்றி. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறேன், வளைஞ்சு கொடுங்க. கர்த்தருக்கு நீ வளைஞ்சு கொடுனா தோற்று போக மாட்டேன். கர்த்தருக்கு எவ்வளோ வளைஞ்சு கொடுக்குறீ